ஹாய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுவமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சமையல் சமைச்சு காட்ட போகிறோன்னு சொன்னால் மட்டன் கறி இதுதான் உங்களுக்கு மெயினாக வச்சு காட்ட போகிறேன். அதோட வந்து சம்பா சோறும் கத்தரிக்காய் மாங்காய் போட்டு வாழைக்காய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு பால் வெள்ளைக்கறி தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறோம். அதோட அந்த மட்டன் கறின்றது ஆட்டு இறைச்சி தான். ஓகே மக்களே, இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நான் என்ற முறைப்படி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஓகே மகளே, அடுத்தது வந்து நீங்கள் யாராவது என் வீடியோக்குள்ள புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடைய அந்த பெல் பட்டன்லேயும் இருக்கா கிளிக் பண்ணுங்க. எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் மட்டன் கறிக்கு என்னென்ன பொருள் விளாண்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், நல்ல வடிவாக மட்டன் வந்து நாங்கள் 500 கிராம் 1/2 கிலோ வேண்டி வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா, இங்கே சரியான வில்லை ஆட்டு வச்சு இப்போ நல்ல துண்டு துண்டெல்லாம் வெட்டி நல்ல வடிவாக வச்சு கிடாக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி எடுத்துருக்குறோம். உள்ளி கொஞ்சம் ரொம்ப போடணும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சியை நான் இடித்து வச்சுருக்கிறேன். முதல்ல உள்ளியையும் போட்டு இடிக்க போகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா முதல் பால், கப்பிப்பால், மஞ்சள் தூள் கொஞ்சம், இங்கே கறித்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகம், இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தேசிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி சரக்குத்தூள் அதுவும் எடுத்துருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் தேவையான அளவு விடுறதுக்கு. அடுத்தது வந்து நல்ல ஒரு பால் கறி, மாங்காய் போட்டு கத்தரிக்காய், வாழைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை எல்லாம் போட்டு நல்ல ஒரு பால் கறி வைக்க போகிறோம். முதல்ல நாங்கள் மட்டனுக்கு சட்டியை வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பை போட்டுக்கொள்ளுவோம். ஓகே, சூடாகட்டுக்கும். சட்டி கொஞ்சம் ஈரம். இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை விட்டுக்கொள்வோம். அளவான எண்ணெயாக விட்டுக்கொள்வோம். சொன்னால் இந்த ஆட்டு இறைச்சியிலையும் நல்ல எண்ணெய் வந்து வரும். அதனால எண்ணெயை நல்ல அளவாக விட்டுக்கொள்வோம். கூட எண்ணெயும் பாவிக்கக்கூடாது. இப்போ வந்து பாருங்க, வெங்காயத்தை நல்ல வட்டிவாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கொள்கிறேன். பார்த்துக்கலாம்னு சொன்னால் இதை ஒரு அரை திட்டம் வதக்கி விடுவோம். இதோட வந்து பாருங்க 3 பச்சை மிளகாய் எடுத்தேன், நான் அதையும் வெட்டி போடுறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கருவேப்பமில்லை கொஞ்சம் பிச்சு பிச்சு வடிவாக போட்டுக்கொள்ளணும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுக்கொள்ளலாம். அப்படி வதங்கைக்குள்ள தக்காளி பழம் போட்டுக்கொள்ளலாம். நான் எதுவும் போட இல்லை, தனியாக மட்டும்தான் போட்டு கறி ஆக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சிக்குள்ளே உள்ளியை போட்டு இடித்து இப்போ நாங்கள் கையோட இதையும் போட்டுக்கொள்ளணும். நல்ல வடிவாக பேஸ்ட்டாக இடித்து கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி இஞ்சி இடித்து போட்டேன், அதையும் இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன். அந்த வெங்காயம் வதங்கைக்குள்ள இதுவும் சேர்ந்து வதங்க வேணும். ஓகே, இதை வடிவாக நாங்கள் வதக்கி விடுவோம். இந்த உள்ளியும் இஞ்சியும் பச்சை மணம் போக மட்டும் வதக்கி விட்டுட்டு நாங்கள் இந்த சிக்கனை இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். சிக்கன் என்ற மட்டனை இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவா இதே ஒரு கால் கிண்டி விட வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவா இது மடங்க வேணும். இப்போ நாங்கள் ஒரு இதை மூடி விட போகிறோம். அப்படியே மடங்க விட்டுட்டு திருப்பி நாங்கள் பால்களை எல்லாத்தையும் விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பிறகு போடுற சரக்கு சரி இதில் போட்டோம்னா சரி நாங்கள் அது முடிஞ்சிடும். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா மூடி விடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிட்ட காட்டுங்க, நல்லா எங்களுக்கு மடங்கி கொண்டு வந்துடுது. பாருங்கோ, இந்த கலர் எல்லாம் மாறி நல்லா எங்களுக்கு மடங்கி கொண்டு. இது வந்து ஆட்டிறைச்சி வந்து நல்லா அவிய விடணும். நாங்கள் அவிஞ்சாதான் எங்களுக்கு நல்லா சொப்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கப்பிப்பாலை விட போகிறோம். இந்த 2ஆம் பால் தானே இருக்குதானே, அதை விட்டுக்கொள்வோம். அதை ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு எங்களோட கறி பவுடரை போட்டுக்கொள்வோம். பாருங்க, கறித்தூள் பார்த்தீங்களா, வந்து உங்களை தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இறைச்சிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக
உரைச்சாதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வடிவாக கலந்து போட்டு உப்பு போட போகிறேன். உப்பு போட்டால் தான் இப்போ நல்ல வடிவாக சேர்ந்து அவியும். இதுக்குள்ள நீங்கள் வேறு என்ன போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வேறு எதுவும் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்படி தான் வைக்கிறோம். நாங்கள் இந்த உள்ளி மிஞ்சியும் தான் இதுக்கு முக்கியமான பொருள் ஆட்டுறச்சிக்கு. அதை வடிவாக போட்டிங்கன்னு சொன்னால் வேறு ஒன்றுமே போட தேவையில்லை. இந்த உப்பையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பேருந்தும் பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த விட்ட பால் காணாததால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுனா நீங்கள் தண்ணியும் விட்டுக்கொள்ளலாம். அப்போ தான் நல்ல வடிவாக எங்களுக்கு இந்த இறைச்சி அவிஞ்சு நல்லா சொப்டாக வரும். இப்போ வந்து சரி, இவ்வளவு தான் இதுக்கு அதில் வேல்புற நாங்கள் இந்த மிளகு சீரகங்களை போட்டு வைக்கணும்னு சொன்னால் சரி. இன்னும் ஒரு சொட்டு மஞ்சள் தூள் போட போகிறோம். இதுக்குள்ளே மறந்து போயிட்டேன், மஞ்சள் தூள் போட இல்லை. அப்போ அளவாக அந்த மணங்கள் இல்லாமலுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். இப்போ வடிவாக மூடி விட்டோம்னு சொன்னால் நல்லா அவிய நாங்கள் நல்லா வறண்டு அவிஞ்சிச்சேன்னு சொன்னால் நாங்கள் முதல் பாலை விட்டு வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு மட்டன் கறி ரெடி. இப்போ வந்து இது நல்லா அவியட்டுக்கும் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நல்லா பொலண்டு அவியுது பாருங்க. சும்மா மட்டன் கறியண்டா மட்டன் கறி தான். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக அவிஞ்சு கொண்டிருக்கேன்னு பாருங்க. இன்னும் இந்த தண்ணி வத்தி அவியணும், நல்லா அவியணும். இப்போ கிடந்த தண்ணி எல்லாம் வத்தி கொண்டு வந்துடுது. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னேன், இந்த எலும்பிலேயே தெரியும் உங்களுக்கு இந்த மட்டன். பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து நல்லா அவியணும். இப்போ வந்து அவிஞ்சிடுது, ஓரளவு அவிஞ்சிடுது. நாங்கள் இப்படி கரண்டியால் இருக்கா கிண்டி விட்டோம்னு சொன்னால் டக்குனந்த எல்லாம் சேரும். வந்து பாருங்க நல்லா பொலண்டு அவியுது. திருப்பி நாங்கள் மூடி விட போகிறோம் அவியட்டுக்கு. இப்போ நாங்கள் அவிஞ்சிடுதோண்டு பார்ப்போம். ஓகே, நல்லா அவிஞ்சு வத்தி கொண்டும் வந்துடுது பாருங்க. சூப்பராக எங்களுக்கு நல்லா எல்லாம் வத்தி இங்கே பார்த்தீங்களா நல்லா உள்ளா எல்லாம் தண்ணி எல்லாம் பால் எல்லாம் வத்தி நல்லா சூப்பராக எங்களுக்கு வந்துடுது. பார்த்தீங்கன்னா நல்லா கலருமாவும் கிடக்கு. தூள் எல்லாம் எங்களுக்கு போதுமான அளவில் காணும். இப்போ வந்து நாங்கள் முதல் பாலை விட்டுக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிணக்கவா நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. நம்ம எனக்கு கத்திரிக்காய் பால் கறிக்கும் வேணும். ஓகே பாருங்க, இன்னும் ஒரு சொட்டு கொதிக்க விட்டுட்டு நாங்கள் இந்த போடுற இறைச்சி சிரைக்கையும் மிளகு சீரகத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கத்திரிக்காய் வெட்டி போட்டேன். பார்த்தீங்களா? இப்படி இப்படி நல்லா இதாக வடையை வெட்டிட்டேன். இந்த வாழைக்காயும் பாருங்க, இந்த நாளா கீறி போட்டு இப்படி வெட்டணும். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. எல்லாம் தோல் எல்லாம் சீவி போட்டேன். இப்போ வந்து நல்ல வடிவாக பார்த்தீங்களா? முதலும் ஒரு தண்ணியில் கழுவிட்டேன். இருந்தாலும் இனிமேல் நாங்கள் இதை அவிகிறதுக்கு நல்ல ஒரு மண் சட்டிலாம் வைக்க போகிறோம். இன்றைக்கு இந்த பால் கறி போட்டுக்கொள்ளுவோம். இந்த சட்டிக்குள்ள கத்தரிக்காய் கழுவினாலே அந்த ஒரு ஊற்ற தண்ணி மேலே தான் இருக்கும் பாருங்க. ஓகே, எங்களுக்கு இது வந்து நல்ல வடிவாக கழுவியாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே நாங்கள் வெங்காயத்தையும் வெட்டி விடுவோம். எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருந்தேன்னா பாருங்க. அது வெங்காயம் கூட போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயமும் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா மாங்காயெல்லாம் நல்ல வட்டி அவங்களுக்கு ஊறும் பாருங்க. எங்களோட மரத்து மாங்காய் சும்மா இனிப்பு நல்ல இனிப்பண்டில்ல. இப்போ ஓகே, எங்களுக்கு இந்த கறிக்கு நல்ல இதாக இருக்குது. படுத்துச்சுன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். அதையும் மேலால் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ள போகிறேன். இல்லைசா கழுவி போட்டு இந்த பச்சை மிளகாயை வந்து நீங்கள் இப்படி இதாக ஒன்று போட தேவையில்லை. இப்படி ரெண்டு ரெண்டாக இப்படி கீறி போட்டிங்கன்னா நல்ல ஒரு இப்போ சின்ன பிள்ளைய சாப்பிட்றனாலும் எடுத்து விடலாம் டக்கண்டு. டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க. இதுக்குள்ளேயே வெட்டி போட்டு விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வெட்டிட்டேன் பாருங்கோ. இப்போ வந்து வெட்டியாச்சு. இங்கால கழுவின தண்ணி வச்சுட்டு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பிப்பால் இருக்குது தான் நாங்கள் மூண்டாமல்னு சொல்லுவோம். அதை கொஞ்சமாக விட்டு கொள்ளுவோம். காணாததுக்கு தண்ணியும் விட்டு உப்பையும் போட்டு இந்த இது வந்து அந்த கத்திரிக்காய் வந்து கண்டக்கூடாது. அதனால் உப்பு போடணும். கண்டாத வடிக்கு உப்பு போட வேணும். உப்பையும் நாங்கள் அளவாக போட்டு
இந்த சிக்கன் மட்டன் இறக்கி போட்டு நாங்கள் அவிய வச்சு கொள்வோம். அவிய வச்சு போட்டு இதுக்குள்ள ஒரு வேலையும் இல்லை. இதுக்குள்ள வந்து நீங்க தேவையான்னு சொன்னா இந்த தாளி எங்களுக்கு உப்பும் காணும் தாளிச்சு போட தேவையில்லை. இந்த கருவேப்பமிலாம் நல்லபடியா கழுவி வச்சிருக்கேன். அதை வந்து பாருங்க அப்படியே பச்சையா தான் போட போறேன். இதுக்கு நான் தாளிக்க மாட்டேன். நல்ல டேஸ்டா இருக்கும். மாங்காய் எல்லாம் போட்டபடியா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து நாங்க சிக்கனை ஒரு மட்டனை பார்ப்போம். எப்படியே மூடி வச்சுட்டு முதல் பாலை இப்போ இந்த அவிய விட்டுட்டு தான் நாங்க விட போறோம். இப்ப இந்த கட்டு வச்சு நாங்கள் பாருங்க இங்கால மட்டன் கறிய இந்த இறைச்சி சிறகு போட்டுக்கொள்றோம். கொஞ்சமா போட்டுக்கொள்வோம். ஓகே காணும் எங்களுக்கு. மற்ற மிளகு சீரகமும் கொஞ்சமா போட்டுக்கொள்றேன். ஓகே ரெண்டும் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வடிவா பிரட்டி போட்டு ரக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த சட்டியில இருக்கிற சூட்டிலையும் இந்த குழம்பு வத்தம் பாருங்க நல்ல வடிவா எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஒரு கொதி விட்டா காணும். இறைச்சி சரக்கு போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கொதி விட்டா காணும் ரக்கி கொள்ளலாம். இப்ப வந்து பாருங்க ஒரு கொதி ஆயிட்டுது. இப்ப நாங்க ரக்க போறோம். பாருங்க இந்த அளவு கறி இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு சாப்பிட நல்ல ஒரு இதா இருக்குமாக வத்திச்சேன்னு சொன்னா இப்ப வந்து சாப்பிடுறது கறி இருக்காது. இப்ப நாங்க இங்க ரக்கி விடுவோம். ரக்கி விட்டோம்னு சொன்னா இப்ப இந்த சட்டி சூட்டுக்கும் டக்கண்டு வத்து. இப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் வெள்ளைக்கறியை வச்சு கொள்றேன். பாருங்கோ நல்ல வட்டிவா அவியட்டுக்கும் அதுக்குள்ள நாங்கள் தேசிக்காய் புளி விட போறோம். இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஒன்றும் விடலாம். ஆனா ஒன்று கூடுதோ தெரியாது. ஒரு பாதியை விடுவோம். ஆனா விடலாம் போலோட என்ன விட்டோம்னா டேஸ்டா இருக்கும். இறைச்சி கறிக்கு இந்த ஆட்டு இறைச்சிக்கு வந்து தேசி பழம் விடத்தான் சும்மா அந்த இறைச்சி இப்பவே நல்ல மனம் அடிக்குது. சூப்பரா இருக்கு. நல்ல வாசம். நல்ல அந்த ஆடு நல்ல பெரிய கிட கிட்ட காட்டுங்க. சூப்பரா இருக்கு கறி. சும்மா வாசம் எனக்கு கமகுது. நான் பெருசா மட்டன் கறி சாப்பிடுறே இல்ல. பெருசா இல்ல சாப்பிடுறதே இல்லை. ஓகே அதான் அளவா வேண்டி சமைச்சிருக்கிறோம். இப்ப வந்து எங்களுக்கு இது ரெடி ஆயிடுது. இப்போ வந்து இதை மூடி விடுவோம். நாங்கள் ஒரு பக்கமா இருக்கட்டுக்கும் கத்திரிக்காய் வெள்ளைக்கறியும் அவியட்டுக்கும் சம்பா சோறு அங்கே அவிஞ்சு ஒன்று இருக்குது. அவிஞ்சு முடிஞ்சுன்னு சொன்னா சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்ப வந்து அவியட்டுக்கும் இப்ப வந்து நாங்க ஒருக்கா திறந்து பார்ப்போம். பேரங்க தண்ணி எல்லாம் பத்தி சும்மா சுடுவுது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க மாங்காய் எல்லாம் மேலால சும்மா இந்த மாதிரி இருக்கு. பேருங்க இன்னும் ஒருக்கா அப்படியே வடிவா கிண்டி விட்டோம்டா கிடக்குறதுகளும் அவிஞ்சிடும். பார்த்தீங்களா தண்ணி எல்லாம் பத்தி சும்மா அந்த மாதிரி எங்களுக்கு பால் கறி வேற போகுது. இப்போ வந்து பால் இன்னும் விட இல்லை. இந்த அவிஞ்சிடுது. பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு. அவிஞ்சிடுது. நான் தண்ணி இருக்குன்னு தான் பார்த்தேன்னா நான் அதுக்குள்ள தண்ணி இல்லை. ஓகே உப்பெல்லாம் போட்டு நல்ல வடிவா எங்களுக்கு அவிஞ்சோண்டு வந்துடுது. பார்த்தீங்களா கொஞ்சம் இந்த அகப்ப காம்பால கொஞ்சம் இப்படி மதிச்சு விட்டீங்கன்னு சொன்னா நல்ல இதமா பால் கறி எங்களுக்கு ரெடி ஆயிடும். இதுக்குள்ள இப்ப வந்து இன்னும் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட போறேன். நீங்க மஞ்சள் தூளை போடாமலும் விடலாம். தனியா பால் கறியா விட்டு கொள்ளலாம். நான் வந்து கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்ல ஒரு கலரா வரும். ஓகே உங்களுக்கு மஞ்சள் தூளும் காணும். இவ்வளவா கலந்து விட்டுட்டு இப்ப முதல் பால் கட்டி பாலா விட போறேன். இந்தா இந்த பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. இதோடய மட்டும் சோறு சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பால் கறி எங்களுக்கு ரெடி. இதுக்குள்ள வந்து கொஞ்சமா மிளகு சீரகம் போட போறேன். சொட்டு கொஞ்சமா இந்த ஒரு டேஸ்ட்டுக்கு தான் போட போறேன். நீங்க போடாமலும் விட்டு கொள்ளலாம். கொஞ்சமா போட்டுக்கொள்ளணும். மூடியில விட்டு தான் போடுறேன். ஒரு கொஞ்சமா போட்டுக்கொண்டேன். நான் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சூப்பர். இன்னும் ஒரு கொதி கேட்டுக்கும். இதை ஆக்கி கொள்ளுவோம். பார்த்தீங்களோன்னு சொன்னா நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. சூப்பரா எங்களுக்கு கறி ரெடி ஆயிடுது. நல்ல பால் கறி எங்களுக்கு ரெடி ஆயிடுது. இதுக்கு பிறகு அவிஞ்சா பிறகு பால் விட்டா அப்புறம் மூட தேவையில்லை. நீங்கள்
எங்களுக்கு இது ரெடி ஆயிட்டு இந்த மிளகு சீரகம் போட்டபடியாக கண்ண நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம். நிப்பாட்டி போட்டு இந்த நான் போட்ட மாங்காய் வந்து பெருசாக புளி இல்லை, அதனால கொஞ்சமாக தேசி புளி விட்டுக்கொள்கிறேன். இந்த கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன், அடுப்பெல்லாம் நிப்பாட்டி போட்டு தான் நீங்கள் தேசி புளியை விட்டு கொள்ளணும். இப்போ கொஞ்சமாக தேசி புளி விட்டுட்டேன், அதையும் படிவாக கலந்து போட்டு நாங்கள் ஒரு ராக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ரெடி. இப்படி இறக்க போகிறேன் பாருங்கோ. இங்கே ராக்கி இங்கே வச்சுக்கொள்ளுவோம். இந்தா சூப்பராக இருக்குது, கொண்டு காட்டுங்க, சூப்பராக இருக்குது. இந்தா கறியை பாருங்க, இந்த பால் கறி எப்படி இருக்குண்டு. சும்மா இதுக்கு தாளிச்செல்லாம் போட தேவையில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சமையல் முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பா சோறு பார்த்தீங்களா, நல்ல ஒரு சம்பா சோறு ஆண்டே காய்ச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த பொன்னி அரிசி சம்பா, என்ன பொன்னி அரிசி, பொன்னி சம்பா. இந்த பார்த்தீங்களா நல்ல பதமாக வடிச்செல்லாம் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா. எங்களுக்கு இதுவும் ரெடியாரு. இனிமேல் நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். வந்து கடந்து காட்டுங்க உங்களோட மட்டன் கறியும் நல்லா கத்தரிக்காய் பால் கறியும் பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. சூப்பராக இருக்குது. இப்படி வச்சு சாப்பிடுங்க. வேறு கொடுப்போம் வேறு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நான் வந்து பெருசாக மட்டன் பெருசாக சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட போகிறேன். பால் கறி இருக்கு தானே, அதோட சாப்பிட நல்ல டேஸ்டியாக இருக்கும். விளையாடுங்க சோறு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து இந்த பால் கறியே எனக்கு போதுமான அளவில் இருக்கு. சூப்பரா இருக்கும். இந்த பால் கறி மாதிரி கண்டிப்பா வச்சு சாப்பிடுங்க. என்ன மாதிரி இருக்கு சொல்ல இல்லை. மட்டன் கறி நல்ல வாசமா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. நான் பெருசா சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு சாப்பிடுறேன். இந்த கத்திரிக்காய் பால் கறி மாங்காய் போட்டு வச்சபடியா அது ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கேன்னு நீ சாப்பிட இல்லை. இந்த கறியோட சுடுவுதோ இப்போ ரக்கினது நகையோட எல்லாம் சுடா நல்ல டேஸ்டா இருக்கு. மட்டன் கறி நல்ல கொண்டுருவாங்க, அப்பதான் அந்த தெரியும். இந்த குழச்சி மாங்காய் சும்மா சுடுவுது. இந்த பெரிய நான் மட்டன் கறி பெருசா எடுக்கல. அங்க அவரை பாருங்க என்ன மாதிரி சாப்பிடுறாரு. எனக்கு என்னதான் என்ன கறி மற்ற கறியெல்லாம் எல்லாம் சொல்லி வேலை இல்லை. சும்மா ஒரு கறியோடையே சாப்பிடக்கூடிய மாதிரி கிடக்கு. உங்களுக்கு சிக்கன் உப்பு பிடி எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் உப்பு காணும், நல்ல புளி, நல்லா சுடுவுது கை இல்லாம நல்ல வாசமாகிறது. உண்மையா அந்த ஆடண்டு கையை வைக்கவே இந்த அவ்வளவு வாசம் அடிக்குது. ஆட்டரைச்சி சாப்பிட்டு கை கழுவினாலும் பின்னேறவும் மணக்கும். இந்த கையில ஆட்டின கிடாயின் வாசம் வேறும், அந்த ஆட்டரைச்சி வாசம் உண்டு வேறும். சூப்பர் சூப்பர். அதுதாங்க யாழ்ப்பாணத்து ஆடுகின்ற ஒரு தன்மை. நல்ல புரோட்டீன் சாப்பாடை கொடுத்து நல்ல வடிவாக வளர்ப்பாங்க. நல்ல மாங்காய் சூப்பராக இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்படியே வீடியோ ஓடி கொடுத்து நிற்கிறாத சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சாப்பிட கதைக்க மாட்டாரு. பசியும் அந்த வழியை நான் கணக்க சாப்பிட கதைக்கிறான் கிடக்கு. ஓகே, அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோமே. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்வோம். இல்லை கருவேப்பம் இல்லை முடிச்சுமா சூப்பராக. ஓகே மகளே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.